மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது இன்சைட் இந்தியா தொகுத்து வழங்குவது நான் மஞ்சுளா. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மோடி தலைமையிலான என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைச்சு பிரதமர் மோடி அவர்கள் தொடர்ந்து 3வது முறையா அரியணை ஏறியிருக்காரு. இந்த நிலைமையில மக்களவையினுடைய சபாநாயகர் பதவியில யார் அமர போறா அப்படிங்கிறத பொறுத்து பல கேள்விகளும் குழப்பங்களும் எழுந்திருக்கு. இதை பத்தி தான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில விரிவா பார்க்க போறோம். Taste Daily. Taste the Daily. வருகின்ற ஜூன் 26ஆம் தேதி அன்னைக்கு சபாநாயகருக்கான போட்டி நடைபெற உள்ள நிலையில சந்திரபாபு நாயுடு அவர்களின் மச்சினிச்சியான புரந்தேஸ்வரிக்கு இந்த வாய்ப்பு வழங்கலாம் அப்படின்னு ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. இது ஒரு புறம் இருக்க, சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் அந்த சபாநாயகர் பதவியை எப்படியாச்சும் அடைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி தீவிர போட்டியில இணைஞ்சிருக்காங்களாம். சபாநாயகர் பதவியை அடையிறதுக்கான அந்த ரேஸ்ல தெலுங்கு தேச கட்சி தான் முன்னிலையில வகிக்கிறதுன்னு சொல்லப்படுது. 2024ஆம் ஆண்டுக்கான லோக்சபா தேர்தல் முடிஞ்சு லோக்சபாவினுடைய ஸ்பீக்கர் யாரு அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குள்ளயும் இருக்கு. ஆனா லோக்சபாவினுடைய சபாநாயகரை தேர்வு செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப சுலபமான விஷயம் கிடையாது. ஏன்னா அந்த சபாநாயகர் எந்த ஒரு சைடாவும் இல்லாம ஒரு சார்பற்ற ஒரு மனிதரா இருக்க வேண்டும். காரணம் என்னன்னா, இந்த முறை அமைஞ்சிருக்கிறது மைனாரிட்டி கூட்டணி ஆட்சி. சோ இந்த ஆட்சி எப்பொழுது வேண்டுமானாலும் கவிழ ஒரு நிலைமையில தான் இருக்கு. முக்கியமா சொல்லணும்னா, நம்பிக்கையில்லா தீர்மானமோ அல்லது குதிரை பேரமோ அப்படி இல்லைன்னா எம்பிகள் தகுதி நீக்கமோ செய்யப்பட்டு இந்த ஆட்சி எப்போ வேணும்னாலும் கவிழ்ந்து போகலாம். அப்படி இருக்கிற சமயத்துல இந்த சபாநாயகரை தேர்ந்தெடுக்கிற முடிவு ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க. இந்த நிலைமையில தான் சந்திரபாபு நாயுடு அவர்களும் நிதிஷ்குமார் அவர்களும் எப்படியாச்சும் இந்த சபாநாயகர் பதவியை அடைஞ்சே தீரணும் அப்படின்னு சொல்லி தீவிரமான ஸ்டெப்ஸ் எல்லாம் முன்னாடி எடுத்து வச்சுட்டு இருக்காங்களாம். அந்த வகையில ஆந்திர மாநிலத்தோட பாஜக தலைவரான புரந்தேஸ்வரி அவர்களை எப்படியாச்சும் இந்த சபாநாயகர் பதவியில உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லி பாஜக காய் நகர்த்திட்டு இருக்கிறதா ஒரு பேச்சு இருக்கு. இவ்வளவு ஏன், பாஜகவோட டெல்லி தலைமையும் இவங்களுடைய ஹிஸ்டரி முழுவதையும் ரொம்ப தீவிரமா வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்களாம். அமித்ஷாவும் கூட இவங்கள ரொம்ப நெருக்கமா ஃபாலோ பண்ணி வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. இது ஒரு புறம் போயிட்டு இருக்க, எதிர்கட்சியினர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, துணை சபாநாயகர் பதவி எங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா எங்களுடைய தரப்புல இருந்து சபாநாயகருக்கான வேட்பாளரை நாங்க இறக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கிடையில என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இவங்களுடைய கட்சிக்குள்ளேயே ஆப்போசிட் வாக்குகள் செலுத்துவதற்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. சோ யாரு வேணும்னா இந்த சபாநாயகர் பதவியில உட்கார்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஒருவேளை இந்திய கூட்டணி வெற்றி பெற்று சபாநாயகர் பதவி அவங்க வென்றுட்டாங்கன்னா பாஜகவிற்கு அது ஒரு திருப்பு முனையாவே இருக்கும்னு சொல்லப்படுது. இப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் சந்திரபாபு நாயுடுவும் சரி நிதிஷ்குமாரும் சரி இந்த பதவியை எப்படியாச்சும் அடைஞ்சிடணும்னு சொல்லி ரொம்ப தீவிரமா போட்டி போட்டுட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த ஸ்பீக்கர் போஸ்ட தங்களுடைய இன்சூரன்ஸ் பாலிசியாவும் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, கொடரா வாக்குறுதியை மீறி தன்னுடைய கட்சியை தவிர்த்து மற்ற கட்சிகளுக்கு ஆப்போசிட் வாக்கு செலுத்துற நபர்களை தகுதி நீக்கம் செய்யற உரிமையும் அந்த சபாநாயகருக்கு தான் இருக்கு. இந்த போட்டியில யார் வெற்றி பெற போறா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். நன்றி. Taste Daily. Taste the Daily.